செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பழமுதிரில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இந்த மாதிரி மசாலா பொரி பேக்கெட்டில் விற்கிறாங்க. இது லைட்டாக தான் அவங்க மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. வெறும் மிளகாய் பொடி தான் இருக்குது. அதனால் இதை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். நம்ம வீட்டில் எனக்கு கடலை இருந்தது, காஞ்ச கடலை. இதை நம்ம கழுவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுடுவோம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறின உடனே நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2 விசில், ஒரு சின்ன டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த வேர்க்கடலெல்லாம் போடும்போது அந்த மசாலா பொரி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த காஞ்ச கடலை இருந்ததுன்னா கூட நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பொரியை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதில் ஒன்றுமே கிடையாது. 2 கருவேப்பிலை, 2 காஞ்ச கடலை தான் இருந்தது, வறுத்த கடலை. இப்போ நம்ம அது இன்னும் டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணுன்னாக்கா நம்ம வீட்டிலே செய்யலாம். இதை வெளியிலலாம் ஒரு பிளேட்டு நிறைய என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம நல்லா செய்யலாம். இதில் வெறும் பொரி தான் இருக்குது, 2-3 கருவேப்பிலை இருக்குது, காஞ்ச கடலை 1-2 இருக்குது, அவ்வளோதான். இது கூட நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை சேர்ப்போம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொரிக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொரி நிறைய இருந்தால் நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம சின்ன தக்காளி போட்டிருக்கோம். இது கூட 1 கப்பு 3/4 கப்புக்கு கடலை சேர்த்துருக்கேன். மாங்காய் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி போடலாம். கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி, இதை போட்டுட்டு நம்ம இதை குலுக்குவோம். குலுக்கும்போது இது சரியாக கலக்க வரல, அதெல்லாம் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். இந்த வேர்க்கடலை வெங்காயம் க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்குவோம். இது நல்லா புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப செலவுலாம் கம்மியாக நம்ம செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.